சுகாதாரத்துறையில் நிலவும் காலி இடங்களை விரைந்து நிரப்புமாறு ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஜோஹரில் உள்ள முக்கிய அரசாங்க மருத்துவமனைகளில் அசாதாரணமான நெரிசல் பிரச்சனையை சமாளிக்க இது அவசியம் என்றார் அவர். ஆள்பல பற்றாக்குறையால் சுல்தானா அமீனா மருத்துவமனை, சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனை, தெமுங்கோங் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் நிலைமை மோசமாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் முழு அளவில் செயல்பட்டு மாநில மக்களுக்கு மிகச்சிறந்த சுகாதார சேவையை வழங்க சுகாதார அமைச்சு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார சேவையானது ஒரு சலுகை அல்ல, மாறாக அரசாங்கம் கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய மக்களின் அத்தியாவசிய தேவையாகும் என டிஎம்ஜி சுட்டிக்காட்டினார். ஜோஹர் மக்களின் நலனே எனக்கு முக்கியம். அரசாங்க நிர்வாக கெடுபிடிகளால் அந்நலன் பாதிக்கப்படுவதை தம்மால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் நினைவுறுத்தினார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள பாசேர் குடாங் மருத்துவமனை விரைவில் செயல்பட தொடங்கவிருப்பதை ஒட்டி தனது பேஸ்புக் பதிவில் துங்கு இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. அரசாங்கத்துறையை உள்ளடக்கிய பால் மாவு விநியோக கும்பலின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் 3 நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரித்து வருகிறது. 120 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள அப்பொருட்கள் குறிப்பிட்ட தர கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய தவறியதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு வருமான வரி வாரியமான LHDN மற்றும் பேங்க் நிகாரா மலேசியாவுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக MACC வட்டாரம் ஒன்று கூறியது. நேற்று அம்மூன்று நிறுவனங்களின் அதிகாரிகள் கோலாலம்பூரில் உள்ள 3 வீடுகள் மற்றும் ஒரு நிறுவன வளாகத்தை சோதனை செய்ததாகவும் அவை பல்வேறு ஆவணங்களை பதுக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுவதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. 2019ஆம் ஆண்டுக்கு முந்தைய பால் மாவு விநியோக ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றுவதில் இந்த சோதனை கவனம் செலுத்தியது. சுமார் 70 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 80 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. 2001 பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமானம் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின் கீழ் LHDN இந்த விஷயத்தை விசாரித்து வருகிறது. அமெரிக்கா எதிரியாக பார்க்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடிய விரைவிலேயே 10 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் அது எப்போது அமலுக்கு வரும் என அவர் தெரிவிக்கவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சநிலை மாநாடு பிரேசிலில் நடைபெற்று முடிந்த அடுத்த நாள் இந்த மிரட்டல் வந்துள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை அடிப்படை உறுப்பினராக கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு கடந்த ஆண்டு ஈரான், இந்தோனேசியா போன்ற நாடுகளையும் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டது. மலேசியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் பிரிக்ஸில் அங்கத்துவம் பெற விண்ணப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் பேசிய தலைவர்கள் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் வாணிப கொள்கைகள் குறித்து மறைமுகமாக தாக்கினர். எனவே பிரிக்ஸ் மீது கடுப்பில் இருக்கும் ட்ரம்ப் இதனால் மேலும் சினமடைந்தார். அமெரிக்க டாலரை மதிப்பிழக்கச் செய்வதே சீனா, ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பின் உண்மையான நோக்கம் என்றும், அப்படி நடந்தால் அது ஒரு புதிய உலகப் போருக்கே சமம் என்றும் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் வழக்கம் போல் அவற்றுக்கு ஆதாரங்களை அவர் காட்டவில்லை. இவ்வாண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமையேற்றுள்ள பிரேசில் அதன் கூட்டமைப்பு நாடுகளுக்கிடையில் ஒரே பொதுவான நாணயத்தை பயன்படுத்தும் பரிந்துரையை முன்வைத்துள்ளதும் கவனிக்கத்தக்கது.
அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஸ்பெயினில் கடந்த வாரம் சாலை விபத்தில் அகால மரணமடைந்த லிவர்பூல் கால்பந்து வீரர் டியாகோ ஜோட்டா சம்பவத்தின் போது காரை படுவேகமாக ஓட்டியிருக்கக்கூடும். இதுவரையிலான விசாரணையின்படி ஜோட்டா ஓட்டிய கார் அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை மீறியிருப்பது தெரிய வந்துள்ளது. முன்னதாக இன்னொரு வாகனத்தை முந்திச் செல்லும் போது காரின் டயர் வெடித்ததே ஜோட்டாவும் உடனிருந்த அவரின் தம்பி ஆண்ட்ரே சில்வாவும் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. அவ்விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததில் போர்ச்சுகல் தேசிய வீரருமான 28 வயது ஜோத்தாவும் 25 வயது சில்வாவும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இறப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் தான் அவர் தனது நீண்ட நாள் காதலியை மனம் முடித்ததும் குறிப்பிடத்தக்கது. மே மாதம் லிவர்பூல் அணியுடன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிண்ணத்தையும், ஜூனில் போர்ச்சுகல் தேசிய அணியுடன் நேஷன்ஸ் லீக் கிண்ணத்தையும் வென்ற ஜோத்தாவின் மரணம் கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. பினேங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினேங் பராய் சப்ரஞ்சயா பினேங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலகலனு எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினேங் பராய். வட இத்தாலியின் பெர்காமோ விமான நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் இயந்திரத்தால் உறிஞ்சப்பட்டு ஓர் ஆடவர் கோரமாக பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 வயது அந்நபர் திடீரென விமான நிலையத்திற்குள் புகுந்து அவசர பாதை வழியாக விமான ஓடுபாதையை நோக்கி ஓடினார். அதிகாரிகளும் துரத்தி கொண்டு ஓட அதற்குள் அங்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் இயந்திரத்தில் அந்நபர் சிக்கி உயிரிழந்தார். அவர் பயணியோ அல்லது விமான நிலைய பணியாளரோ கிடையாது என ஸ்பெயின் நாட்டின் வாலட்டி விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அச்சம்பவத்தில் விமானத்தினுள் இருந்த அனைத்து 154 பயணிகளும் 6 பணியாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது. அவர்களுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து உடனடியாக மூடப்பட்ட விமான நிலையம் நேற்று மதியம் வாக்கில் மீண்டும் செயல்பட தொடங்கியது. சம்பவம் குறித்து உடனடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. தமிழகம் திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரித்தன்யா எனும் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே போன்று மற்றொரு துயரம் அம்பலமாகியுள்ளது. திருமணமான 4 மாதங்களில் கவிதா என்பவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் மறைந்த பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்தா வாரியாரின் கொள்ளு பேத்தி ஆவார். சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான கவிதாவுக்கும் இராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக உள்ள நாகார்ஜுன் என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றது. மாப்பிள்ளை பெரிய இடம் என்பதால் எக்கச்சக்கமான வரதட்சணை கொடுத்து திருமணத்தை பெண் வீட்டாரே நடத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் ஜூன் 10ஆம் தேதி கவிதாவின் தந்தையை கைபேசியில் திடீரென அழைத்த மாப்பிள்ளை வீட்டார் கவிதா மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடுவதாக கூறி அதிர வைத்தனர். விமானத்தின் மூலம் இராணுவ மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது மகள் பேச்சு மூச்சின்றி கிடந்தார். பிறகு இறந்தும் போனார். கவிதாவின் உடலை மாப்பிள்ளை வீட்டாரே பிரேத பரிசோதனை முடித்து சென்னை கொண்டு வந்து கவிதாவின் வீட்டு முறைப்படி இறுதிச் சடங்குகளும் நடைபெற்றன. தொடர்ந்து ஒரு வாரம் கவிதாவின் வீட்டிலேயே மாப்பிள்ளை வீட்டார் தங்கியிருந்தனர். ஆனால் கவிதாவின் இறப்பின் போதும் அதற்கு பிறகும் அவர்கள் முகத்தில் எந்தவித துயரமும் துக்கமும் வெளிப்படவில்லை. இது கவிதா வீட்டாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. நாகார்ஜுனா தனியாக மருத்துவமனை கட்ட இடம் வாங்கி தரச் சொல்லி கவிதாவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அக்குடும்பம் துன்புறுத்தி இருக்கக்கூடும்.
இதன் காரணமாகவே கவிதா மர்மமான முறையில் மரணமடைந்ததாக சந்தேகம் கொண்ட அவரின் தந்தை போலீசில் புகார் செய்து மகளின் மரணத்திற்கு நீதி கேட்கிறார். மாப்பிள்ளை வீட்டாரின் வரதட்சணை கொடுமையால் ரெத்தனியாவின் உயிர் போன நிலையில் இன்னொரு பெண்ணின் உயிரும் பறிபோயிருப்பது தமிழகத்தில் வரதட்சணை கொடுமை மீண்டும் தலை தூக்கியிருப்பதை காட்டுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.